காணவில்லை. அவரை தேடி கண்டுபிடித்து வரை நாங்கள் நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு மூவ் ஆகலான் இருக்கோம். குட். ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப நேரமாக டான்ஸ் சிங்கிங் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்டாண்ட் அப் காமெடி. ஓகே. ஸோ டியர் போர்ட் மெம்பர்ஸ், இந்த அஜெண்டா காப்பி ஒன்று நீங்கள் நம்ம கிரிக்கெட் கிளப்புக்கும் கொடுத்துட்டீங்களா? நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்கே விஜய்டா, டே விஜய், டேய் அவன் அந்த ஃபேன்ரா, இவன் இந்த ஃபேன் அப்படின்றாங்க. ஸோ ஒரு காப்பி அங்கேயும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் விஜய் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் fun-filled stand-up comedy followed by coffee break. ஐயோ விஜய் ஜி, உங்களுக்கு கிளாப் தட்டல ஜி. அவங்க எல்லாம் காஃபி பிரேக்கு கிளாப் தட்டுறாங்க. தேங்க்யூ. நல்லதாக போச்சு. இல்லை நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாண்டப் காமெடி நிறுத்திருக்கலாம். நீங்கள் ஃபாலோ பை டீனா எழுந்து போயிட போகிறாங்க எல்லோரும். அந்த கதவை கொஞ்சம் மூடுங்க. ஒரு 10 நிமிஷம் எல்லாம் ஒன்றா போயிடலாம். சாப்பிட்றதுக்குங்க இதுக்கும் சிரிக்க ட்ரை பண்ணலாம். நீ இப்போ அந்த ரைட்டு கொஞ்சம் டிம் பண்ணிக்கலாம். ரொம்ப ரைட்டாக இருக்கு கொஞ்சம். தேங்க்யூ. எப்படி இருந்தது வாழை சாப்பாடு? உண்ட மயக்கம் கண்ணை கட்டுதா? இப்போ இல்லை, லைட் ஆஃப் பண்ணுறங்க. இதை கொஞ்சம் டிம் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே, ஆல்ரைட். டேய் என்ன பேச விடுங்கடா. ஆல்ரைட். எப்படி இருந்தது வாழை சாப்பாடலாம்? உண்ட மயக்கம் கண்ணை கட்டுதா? என்ன கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிடுச்சுல்ல? 12ன்னு சொன்னாங்க, அப்படி இப்படி ஒரு 12:30 ஆகிடுச்சு. சில பேருக்கு வந்து சேமியா பாயசம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு வேறு எங்கள் கமெண்ட்ஸ்லாம் வந்தது. பட் இவ்வளோ பெரிய குரூப்பு ஒரு ஈவெண்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஃபுட் அரேஞ்ச் பண்ணது ஆல் வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் தேங்க்யூ. ப்ளீஸ் ஒன் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ப்ளீஸ். ஏன் சாதாரண விஷயம் இல்லைங்க, இவ்வளோ பேரை கோஆர்டினேட் பண்ணுற இந்த ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம். ஏன்னா நம்ம வீட்டில் அரேஞ்ச் பண்ணுற விஷயம் குட்டியாக ஒரு லஞ்ச் கெட் டுகெதர், ஒரு 4 ஃபேமிலி 5 ஃபேமிலி கூப்பிட்றோன்னா அதுலேயே எக்கச்சக்க காம்ப்ளிகேஷன்ஸ், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது யாராவது வீட்டு லஞ்சுக்கு கூப்பிட்டோம்னா 12 to 1 வா அப்படின்வோம். ஏன்னா கூப்பிட்ற நமக்கும் தெரியும் 12ன்னு சொன்னால் அப்போ தான் 1 மணிக்காக வருவானுங்கன்னு. கூப்பிட்டவனுக்கும் தெரியும் போகலான்டா 12ன்னா 12க்கே போகணுமா, எப்படி இருந்தாலும் மற்றவங்க லேட் ஆகிடும், நம்ம 1 மணிக்காக போகலாம் அப்படின்ற மைண்ட் செட் பழகிடுச்சு. எனக்கும் என் ஒய்ஃப்க்கு என்னென்னா ஸ்டார்டிங்லேருந்து இந்த டயத்துக்கு போகணுன்ற பழக்கம் டே 1லேருந்தே இருந்தது. இது சாப்பாட்டுக்குன்னு இல்லை, பொதுவாக எங்கே போகிறதா இருந்தாலும். லைக் ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னா, லைக் ஈவன் நம்ம ஹாமில்டன் ஏர்போர்ட் உங்களுக்கே தெரியும், என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து போர்டிங் கேட்டுக்கு மொத்தமே 15 நிமிஷம் தான் ஆகும். நாங்கள் அதுக்கும் 3 ஹவர்ஸ் முன்னாடியே போயிடுவோம், ரைட்? நாங்கள் போன அப்புறமா இந்த போர்டிங் பாஸ் கொடுக்க 2 பேர் வந்து நிற்பாங்க, வெல்கம் டு போர்ட்ரா ஏர்லைன்ஸ்னு. அவங்களையும் நாங்கள் தான் வெல்கம் பண்ணுவோம். அவ்வளோ லேட்டாக அவங்க வருவாங்க. லைக் இந்த பைரட்லாம் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு இருப்பான், அவள் ரெடியாக இருக்கிற நேரத்துக்கு நாங்கள் வந்து ஹோட்டல்லையே போர்டிங் ஏரியா போயிடுவோம். அந்த மாதிரி டைமாக போயிடுவோம். ஸோ ஒரு வாட்டி என் ஃப்ரெண்டு வந்து லஞ்சுக்கு கூப்பிட்டுருந்தான் இதே மாதிரி 12 to 1க்கு வாடா அப்படின்னு. அன்றைக்கி காலையில் ரிமைண்டர் வேறு, மச்சி கம் ஃபார் லஞ்சு, வரும்போது 2 டப்பா தயிர் வாங்கிட்டு வந்துரு, ரைட்? நாங்கள் பழக்க தோஷத்தில் ஆன் டைம் போயாச்சு 12 o'clock. அங்கே போய் காலிங் பில் அடித்தா இவன் வந்து கதவை திறக்கிறான். எல்லாம் கிளம்பிட்டாங்களா தான் சமோசா இட்லிக்கா. அங்கே வந்து அவன் கதவை திறக்கிறான், இவன் வந்து வெறும் வேப்பரால் உட்காந்துருக்கான் கிச்சன் குக்கிங் மோடில். என்னடா இப்படி இருக்கேன்னா, இல்லைடா ஆல்மோஸ்ட் குக்கிங் முடிஞ்சிடுச்சு, ஒய்ஃபு கிட்ஸாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க, இந்த லாஸ்ட் மினிட் வேலை பதிவே தயிர் வாங்கிட்டு வந்தியான்னா. ஓகே வாங்கிட்டு வந்தாச்சுன்னா, இந்த ஆனியன் தக்காளி பச்சை மிளகாலாம் இருக்குது, கரெக்டாக ஒரு பச்சடி பண்ணிவிடு, நான் அதோ போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னா. டே வந்த கெஸ்ட்டு வேலை வாங்குறேடன்னா எண்ணெய் விடல, வித்யாகிட்டையும் போயிட்டான். எங்கள் அடுப்பில் எண்ணெயை வச்சுருக்கேன், இந்த அப்பளத்தை மட்டும் பொரிச்சு வச்சுருங்க அப்படின்ட்டு அவன் கிளம்பி போயிட்டான். ஒரு 10 நிமிஷம் கழித்து காலிங் பெல் அடிக்குது. போய் திறந்தா ஒரு வெள்ளைக்காரன் பிளேசர்லாம் போட்டுக்கிட்டு கையில் வைன் பாட்டிலோட. என் ஃப்ரெண்டுக்கு வெள்ளைக்கார ஃப்ரெண்டுக்கு விஷயம் எனக்கு தெரியாது, அவனை லஞ்சுக்கு கூப்பிட்டு விஷயமும் எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, ஹூ ஆர் யூன்னு கேட்குறதா ஹவ் ஆர் யூன்னு கேட்குறதா தெரியல. இல்லை வாட் டு யூ வாண்ட்டா ஹூம் டு யூ வாண்ட்டா. நான் திருத்திர முழிக்கிறேன், அவனும் திருத்திர முழிக்கிறான்.
ஒரு மாதிரி அவனும் ஃபோன்லாம் பார்த்துட்டு இஸ் இஸ் பிரேம்ஸ் அட்ரஸ்னா ஆமாட்டா கம் இன் சைட் ஐம் ஆல்சோ இஸ் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சாச்சு. இப்போது நம்ம ஊருக்கார மீட் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர் சார் மாணிக்கம். இல்லை சரி நம்ம வெளில மீட் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. இப்போ நான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு 4 கேள்வி கேட்பேன். ரைட், ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஐஸ் பிரேக்கர் கன்வர்சேஷனுக்கு. நம்ம ஊர் கேள்வியோ தினுசாக இருக்கும், நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். இதுதானே பதில் அப்படி தான் ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மெட்ராஸா அவர்கிட்ட அவன் நீங்கள் பதில் சொல்லுவீங்க. நீங்கள் எந்த ஊருங்க? மதுரை. இங்கே என்ன சிட்டிசன் ஆயாச்சா? ஆயாச்சு. என்ன சிடிஎஸ்ஸா? எங்கே வேலை பார்க்குறீங்க? அப்படி கேட்க மாட்டோம். சிடிஎஸ்ஸா? நம்மளே முடிப்பட்டோம். 2 குழந்தைங்களா? இல்லை. ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு கேள்வி கேட்க மாட்டோம். இதுதானே பதில் அப்படி தான் போட்டு வாங்குவோம். என்ன பிரச்சனைனா வந்த பாப்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஸோ நான் திரு முழிக்கிறேன், ஹாய், அவனும் ஹாய்னா. கொஞ்ச நேரம் கழிச்சு திஸ் இஸ் மை ஒய்ஃப் வித்யா, இவ ஹாய்னா அவனும் ஹாய்னா. அடுத்து என்ன பேசிங்களுக்கு தெரியல. இவ உடனே ஐ கம் இன் 2 minutes கிச்சனுக்குள்ளே போயிட்டா. என்னமோ இவ தான் அங்கே ஹோஸ்ட் மாதிரியும் நாங்கள் வர கெஸ்ட்லாம் ரெடி பண்ணுற மாதிரி இவ கிச்சனில் போய் சமையல் பண்ணுறோம் போயிட்டா. இந்த லேடிஸை கிச்சனில் விட்டாலே சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த சாம்பாரில் உப்பு இருக்கான்னு பார்க்குறது, இந்த பொரியலில் வந்து கார மசாலா கரெக்டாக பார்க்கறதுன்னு இவ டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சுட்டு, சாம்பாரில் உப்பு இல்லை, இந்த உருளைக்கிழங்குல மிளகா பொடியும் இல்லை, மஞ்சள் பொடியும் இல்லை, ரசத்தில் கடுகு இல்லைன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவ பண்ணால் பரவாயில்ல, திடீர்னு என்னை கூப்பிட்டு ஃப்ரிட்ஜு கருவேப்பிலை எடு, அங்கே இருந்து இதை எடுன்றா. எனக்கு என் வீட்டு கிச்சன்லேயே பாயசமாக எங்கே இருக்குன்னு தெரியாது. இது இன்னொருத்த வீடு கிச்சனில் போய் அது எங்கே இது எங்கன்னா நான் திரு முழிக்கிறேன். அண்ட் நானும் இவளும் கிச்சனில் இருந்தேன்னா கிட்டத்தட்ட குக் வித் கோகமாலி மாதிரி தான் இருக்கும். பாதி நேரம் இவ சொல்கிறது எனக்கு புரியாது, நான் சொல்கிறது அவளுக்கு புரியாது. ஸோ ஒரு மாதிரி ஒரு நெக்ஸ்ட் 10 minutes நாங்கள் கிச்சனில் பிஸியாக வேலை பார்த்துட்டே இருக்கோம். மற்ற கெஸ்ட்டும் ஒரு மாதிரி வர ஆரம்பித்தாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு இறங்கி வரல. ஒரு அரை மணி நேரம் ஆச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இவனுமே தாமு ஓட்டம் இறங்கி வர, இது செஃப் தாமு ஓட்டம் பொறுமையாக வரான். ஹே வெல்கம் வெல்கம் வெல்கம்னு. நான் அவன் வீட்டு கிச்சனில் வேறு சுற்று விளாண்டுட்டு இருக்கோம். ஒரு வழியாக அப்படியே எல்லாம் ரெடியாகி சாப்பிட ஆரம்பித்தோம். என்னென்னா இந்த ஒரு 2-3 பேர் சமையல் பண்ணோன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மிஞ்சி போகும், நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். இந்த 10 பேரெல்லாம் இன்வைட் பண்ணி சமையல் பண்ணும்போது பாதி ஐட்டம் கேரி ஃபார்வர்ட் தான். உடனே என்ன பண்ணுவோம்? டு கோ பாக்ஸ். என்னமோ வந்து நம்ம வீட்டு சாப்பாடு இல்லாத மாதிரி டு கோ பாக்ஸாக கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இவன் வீட்டில் ஒரு ஷெல்ஃபை திறந்து அந்த ஊபர் ஈட்ஸில் அது வர செல்லி டப்பா ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கான். எனக்கு என்ன டவுட்னா, இன்றைக்கி லஞ்சு ஃபுட்டே இவன் வாங்கினானா இல்லை ஊபர் ஈட்ஸில் வாங்கி சொல்ல வச்சு தந்தான்னு தெரியல. ரைட், இவன் அங்கே தானே முறைக்கிறான். ஏன்னா உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து நான் பச்சடி பண்ணி நான் அப்பளம் பொரிச்சு அவன் பண்ண சாம்பாரை நான் ஃபிக்ஸ் பண்ணி என் வீட்டுக்கு கொண்டு போய் நான் சாப்பிட்றதுக்கு நான் எங்கள் வீட்லேயே இருந்திருப்பேனே போடா. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்க மாதிரி ஆயிடுச்சு நிலமை. தேங்க்யூ, தட்ஸ் ஃபார் மை டைம். தேங்க்யூ.